ஏன்னா தேமுதிக, திமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தல்ல அண்ணனும், தங்கச்சியும் இணைந்து தேர்தல சந்திக்க உள்ளனர். அண்ணியார் வந்து இன்னைக்கு வெறும் மகிழ்ச்சியோடு பாவா வந்து எடப்பாடி அண்ணன் இல்லையா? எடப்பாடி இப்போ தூரத்து அண்ணன். தூரத்து எங்க சொந்தம் போறீங்களோ அவங்க அண்ணன். அண்ணன். வந்தாங்க. இன்னைக்கு அறிவாலயத்தில பேசி அதாவது நம்ம தொகுதிகள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. முதல்வர் அவர்கள் இனிமே அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கூட்டணியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ் தேமுதிகவுக்கு சரியான மூவ்னு நினைக்கிறீங்களா? தவறான மூவ். பழம் நழுவி ரொம்ப லேட்டா பால்ல ஊறுது. அந்த பால் அதுலயும் திரிஞ்சு போச்சு. ஏற்கனவே தேன் கலந்த பாலுன்ட்டாங்க. தேன்ல கலந்த பால்னா, திரிஞ்சு போன பால்ல தேனை கலந்தான்னா, நீங்க எத தங்க பஸ்மம் கலந்தா என்ன? அந்த பால் திரிந்து விட்டது. நீங்க ரொம்ப லேட்டா உணர்ந்திருக்கீங்க. இன்னொன்னு விஜயகாந்த் காலமெல்லாம் திமுகவை கடுமையாக எதிர்த்தவர். எதிர்த்தார். அதிமுகவை சூழ்நிலை காரணமா எதிர்த்தாலும், கடுமையா விஜயகாந்தை திமுக பண்ண மாரி யாரும் பண்ணல. விஜயகாந்துடைய கேரக்டரயே காலி பண்ணாங்க. விஜயகாந்தை அந்த அளவுக்கு பண்ணாங்க. 2016லலாம் அவ்ளோ பண்ணாங்க. கட்சியே நேரடியா உடைச்சாங்க. சந்திரகுமார், சேலம் பார்த்திபன், இன்னும் கொஞ்சம் பேரை வச்சு தேமுதிக, மக்கள் தேமுதிக அந்த ஆமா. கட்சியை உருவாக்கி, அவங்களுக்கு ஒரு 3 சீட்ட குடுத்துலாம் நிக்க வச்சாங்க. நிக்க வச்சாங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு, அந்த காலத்தில கல்யாணம் பண்ணாங்க. எங்க கணவர் வந்து விஜயகாந்த் வந்து யூரனைஸ்ட்டாரு. அப்ப இப்படி சொல்லுங்க. 2011ல அதிமுகவோட கூட்டணி வச்சு. அப்ப இடத்துக்கு ஏத்த மாரி பழைய சப்ஜெக்ட்ட தூக்கிட்டு வருவீங்களா? அப்ப மண்டபத்த எதுக்காக அடிச்சாரு? ஆ? மண்டபத்த எதுக்காக அடிச்சீங்க? ஆ. அதுக்கு நீங்க குரல் ஏங்க குடுத்தீங்க. தேமுதிக உருவானதே எதுக்குங்க? அதனால தானே மெயின் விஷயமே. கடைசி வரைக்கும் அவர் மறந்தாரா? ஆ. டிஆர் பாலு கடைசி கூட வரைக்கும் சொன்னாரா? டிஆர் பாலு சொல்லி தானே செஞ்சாரு. ஆமா. அப்ப டிஆர் பாலு கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது பண்ணுவீங்களா? அதனால இந்த அம்மா வந்து நேத்து வரைக்கும் ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. காங்கிரஸு இங்க தடுமாற ஆரம்பிச்சோன்ன, இவர்கள் காங்கிரஸ செகண்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோன்ன, காங்கிரஸ் வேற முடிவுகளை நோக்கி நகர ஆரம்பிச்சோன்ன பயம் வந்துருச்சு.